ஒருத்தர் கார் வாங்கிட்டா நம்ம அதையே நினைச்சு 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 அது ஒரு கோரிக்கை ஆகி அது தீரலனா நமக்கு கோபம் வந்து கார் இல்லைன்னா என்னால வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு நினைச்சு நம்ம மனசுக்குள்ளா இது போய் அதுக்கப்புறம் நம்ம புத்தி நாசனமாகி நம்ம வாழ்க்கையே வீணாகிறத விட நமக்கு இருக்கிறத வச்சு நம்ம திருப்தியா இருக்கணுமே தவிர நம்ம சுத்தி இருக்கிற விஷயங்கள் மீது நம்ம ஆர்வம் கொண்டு கூடாது. இந்த 4 குணத்துல ரொம்ப மோசமான குணம், கெட்ட குணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரஜோகுணம் தான். அந்த ரஜோகுணத்தினால வர்றதுதான் இந்த காமமும் குரோதமும். காமம் மீன்ஸ் கோரிக்கைகள், குரோதம் மீன்ஸ் கோபம் இல்லையா, கோபம். சோ இந்த ரெண்டுமே அவ்வளவு பெரிய எதிரிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க 2 பேர் இருக்காங்க. சோ அவங்களோட கோவம் எப்படின்னா, அவங்க ரொம்ப ஹை பொசிஷன்ல இருக்காங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஆனால் அவங்களோட எப்படி சொல்றது, அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் ஒருத்தர்கிட்ட கூட பேச மாட்டாங்க, யாரும் அவங்க கிட்டயும் பேச மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அதுக்கு காரணம் கோவம் தான். நெக்ஸ்ட், क्रोधात् भवति सम्मोहा, सम्मोहात् स्मृति विभ्रमः, ஸ்மிருதி பிரம்ஷாத் புத்திநாசோ, புத்திநாசாத் பிரணஷ்யதி. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்லோகம், இந்த 2 ஸ்லோகமே. சோ லாஸ்ட் ஸ்லோகத்துல கோபம் வரைக்கும் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன நடக்கும் பாருங்க. குரோதாத் பவதி சம்மோகா, எப்போ நமக்கு ஆசை தீர்லையோ கோபம் வரும் இல்லையா, அப்போ கோபம் அதிகமாக நமக்கு மோகம் வரும். மோகம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ அங்க கோரிக்கையா இருக்கு, அது தீரல, நமக்கு கோபம் வந்துச்சு, அதுக்கப்புறம் மோகமா மாறும். மோகம்னா என்னன்னா, அது இல்லைன்னா என்னால இருக்க முடியாது, அளவுக்கு மீறின ஆசை. ஓகேவா, அதுதான் மோகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம். பாருங்க, கோபத்தினால அப்படி என்ன வருது, மோகம். குரோதாத் பவதி சம்மோகா, சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமஹா. சோ மோகம்னால நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட எண்ணங்கள் நம்ம மனசு சரியா இருக்காது, ஒரு நிலையில இருக்காது. சரியா, அப்படி நம்ம மனசு ஒரு இடத்துல இருக்காது, அதுவும் கெட்டு போகும். அதுக்கப்புறம் ஸ்மிருதி பிரம்ஷாத் புத்தி நாசோ, எப்போ நம்ம மனசு ஒரு நிலையில இல்லையோ அப்போ புத்தி நாசனம் ஆயிடும். அப்படின்னா எது நல்லது எது கெட்டதுன்னு கூட தெரியாம நம்ம போயிட்டு இருப்போம். புத்தி நாசாத் பிரணஷ்யதி, எப்போ நம்ம புத்தி நாசனம் ஆயிடுதோ ஆட்டோமேட்டிக்கா உன்னோட வாழ்க்கையே வீணா போயிடும். ஓகேவா, அழிஞ்சிடும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பாருங்க எவ்வளவு அழகா. ஃபர்ஸ்ட் எண்ணங்கள் மீது ஆர்வம் வரும், அதுல இருந்து அட்டாச்மெண்ட், அதுல இருந்து காமம், கோரிக்கை ஆறும். அந்த கோரிக்கை தீரலன்னா எப்படி மாறும், கோபமா மாறும். அந்த கோபம் அதிகமாயிடுச்சுன்னா மோகமா மாறும். மோகம்னா அது அந்த பொருள் இல்லைன்னா என்னால வாழ முடியாதுன்ற அளவுக்கு அது மேல ஆசை வந்துடும். மோகம்னால நம்ம மனசு ஒரு நிலையில இருக்காது, என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு கூட தெரியாது. அதுக்கப்புறம் புத்தி நாசனம் ஆயிடும், எது நல்லது எது கெட்டதுன்னு கூட தெரியாத அளவுக்கு போயிடுவோம். ஃபைனலா எதுல நிப்போம் அப்படின்னா, நம்ம நம்ம வாழ்க்கையே வீணா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இது யாரோ சொல்லல மாஸ்டர்ஸ், கிருஷ்ணரே தென்னன் தெளிவா இந்த 2 ஸ்லோகத்திலயும் நமக்கு சொல்லியிருக்காரு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், அழகா அப்படி ரிவர்ஸ்ல வரலாம். நம்ம லைஃப் ஸ்பாயில் ஆகக்கூடாதுன்னா நம்ம என்ன இருக்கணும், புத்தி கரெக்டா இருக்கணும். புத்தி கரெக்டா இருக்கணும்னா என்ன, நம்ம மனசு ஒரு நிலையில இருக்கணும். ஒரு நிலையில இருக்குன்னா நமக்கு எந்த பொருள் மேலயும் மோகம் இருக்கக்கூடாது. மோகம் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா என்னவும் இருக்காது, கோபமும் வராது. எதனால கோபம் வராது, நமக்கு ஆசை தீராம இருக்கு அப்படின்னா, இல்லைன்னா நமக்கு ஆசை கோபமும் வராது. அதுக்கு முன்னாடி அட்டாச்மெண்ட்டும் இருக்கக்கூடாது, இன்னொன்னு என்ன இருக்கக்கூடாது, ஆர்வமும் இருக்கக்கூடாது. அப்போ ஒருத்தர் கார் வாங்கிட்டா நம்ம அதையே நினைச்சு 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 அது ஒரு கோரிக்கை ஆகி அது தீரலனா நமக்கு கோபம் வந்து கார் இல்லைன்னா என்னால வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு நினைச்சு நம்ம மனசுக்குள்ளா இது போய் அதுக்கப்புறம் நம்ம புத்தி நாசனமாகி நம்ம வாழ்க்கையே வீணாகிறத விட, ஓகே அவங்களுக்கு ஒரு கார் இருக்கு நெக்லஸ் இருக்குன்னு வச்சுப்போம், ஓகே நமக்கு இருக்கிறத வச்சு நம்ம திருப்தியா இருக்கணுமே தவிர நம்ம சுத்தி இருக்கிற விஷயங்கள் மீது நம்ம ஆர்வம் கொண்டு கூடாது. சோ அதுதான் மெயின் பாயிண்ட்ங்க. சோ யார் கார் வாங்கினா என்ன, யார் வீடு வாங்கினா என்ன, நமக்கு இருக்கும் ஒரு வீடு இருக்கும், இன்னொருத்தர் இன்னொரு வீடு கட்டிட்டா நமக்கும் ஆசை வந்துடும், இன்னும் நமக்கு 2 வீடு வரணும், இன்னும் நமக்கு 2 கார் வேணும். அந்த ஆசைக்கு அளவு கிடையாது.
அதனால இந்த ஞானத்தை தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணணும் மாஸ்டர்ஸ்? சோ ஓகே, கிருஷ்ணரே சொல்லிட்டாரு இவ்வளவு அழகான்னு சொல்லிட்டு நம்ம எந்த விஷயங்கள் மீதும் நம்ம இன்ட்ரெஸ்ட் வைக்க கூடாது, அதை யோசிக்க கூடாது. நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதோட நம்ம திருப்தியா வாழ்ந்தாலே போதும். இல்லைன்னா நம்மளோட வாழ்க்கையே பாருங்க, நம்ம இறக்க தேவையில்ல, இறக்குறதுக்கு முன்னாடியே, மரணம் அடைக்கிறதுக்கு முன்னாடியே உயிரோட இருந்தும் இறந்த மாதிரிதான். இனி நம்ம வாழ்க்கையே நாசனம் ஆயிடும் அப்படின்னா நம்ம உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம் இல்லையா? அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த கீ பாயிண்ட் கிட்ட போயிடணும். எந்த ஒரு எண்ணங்கள் மீதும் விஷயங்கள் மீதும் நம்ம மைண்ட் வைக்க கூடாது, ஆர்வம் வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்காரு. சோ அடுத்த ஸ்லோகம் கோவத்துக்கானது என்னன்னு பார்ப்போம். காமயேஷ குரோத ஏஷ ரஜோகுண சமுத்பவஹா மகாஷனோ மகா பாப்பா வித்யேன மிக வைரினம் சொல்லியிருக்காரு. ஓகேவா? சோ இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, காமம் குரோதம் ரெண்டுமே வந்துட்டு எதனால வருது அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு ரஜோகுணத்தாலதான் வருது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த காமமாகட்டும் குரோதமாகட்டும் ரெண்டுமே நமக்கு எதிரிகள், ரெண்டுமே பெரிய பாவங்கள், பாவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இந்த ஸ்லோகத்துல. சோ இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா மாஸ்டர், ஸ்டார்டிங் டேஸ்ல என்னன்னு, நமக்கு எத்தனை குணம் இருக்கும்? 4 குணம். என்னென்ன? தமோகுணம், ரஜோகுணம், சத்வகுணம், நிர்குணம். நம்ம எல்லாரும் எதுக்காக வந்திருக்கோம் இங்க? அந்த நிர்குணத்துக்கு ரீச் ஆகுறதுக்கு தான், அத போய் சேரறதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். சோ அத போய் சேரணும் அப்படின்னா நம்ம எதையெல்லாம் தாண்டணும்? ஃபர்ஸ்ட் தமோகுணத்தை தாண்டணும், ரஜோகுணத்தை தாண்டணும், சத்வகுணத்தை தாண்டணும், தென் நிர்குணத்துக்கு போய் சேருவோம். அப்படிப்பட்ட ரஜோகுணம், இந்த 4 குணத்துல ரொம்ப மோசமான குணம், கெட்ட குணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரஜோகுணம் தான். அந்த ரஜோகுணத்தினால வர்றதுதான் இந்த காமமும் குரோதமும். காமம் மீன்ஸ் கோரிக்கைகள், குரோதம் மீன்ஸ் கோபம் இல்லையா, கோபம். சோ இந்த ரெண்டுமே அவ்வளவு பெரிய எதிரிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ ரஜோகுணத்தினால வந்த இந்த எதிரிகளை நம்ம மாத்திக்கணும், அதை தாண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சோ கிருஷ்ணரே சொல்லியிருக்காங்க என்னன்னா, இந்த காமமும் குரோதமும் ஒரு மனுஷனுக்கு எல்லாருக்குமே நரகத்துக்கு போகிறதுக்கு ஒரு வழியே இந்த 2 தான், நரக துவாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. சோ பாருங்க, அப்ப காமம் குரோதம் நம்ம வச்சுக்கணுமா வச்சுக்க கூடாதா? கண்டிப்பா வச்சுக்க கூடாது இல்லையா? சோ அது எதனால வருது? ரஜோகுணம். அப்போ நம்ம அந்த ரஜோகுணத்துல இருந்து ஃபர்ஸ்ட் வெளிவரணும், அடுத்த ஸ்டெப்க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ரஜோகுணம்னா இந்த காமம் குரோதம் சொல்லியாச்சு. அப்போ அது கெட்டது, அது இருக்கக்கூடாதா அப்படின்னு பார்த்தா நம்மளோட ஆன்மா வளர்ச்சி ஆகும் இல்லையா மாஸ்டர்? சோ ஃபர்ஸ்ட்ல இருந்து தானே வர முடியும். நம்ம எல்கேஜில இருந்து உடனே நம்ம 10th ஸ்டாண்டர்ட் போக முடியாது. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல தப்புன்னு சொல்ல முடியுமா? இல்ல இல்லையா? அப்புறம் சைக்கிள் கத்துக்கிட்டு இருப்போம், கத்துக்கும் போது நம்ம கீழே விழுவோம் இல்லையா? அதுக்கு நம்ம அது தப்புன்னு அர்த்தமா? இல்ல. ஒரு நல்ல நம்ம கரெக்டா கத்துக்க ஸ்டேஜுக்கு போகணும்னா அது எல்லாமே ஒரு படி இறங்கி ஏறி வந்தாதான் நம்ம அதை ரீச் ஆக முடியும். அது போலதான் இந்த ரஜோகுணம் கூட நம்ம நிர்குணம் போறதுக்கு இது ஒரு ஸ்டெப்பு தான். நம்ம ஆன்மா வளர்ச்சிக்கு இதுவும் ஒரு படிதான். சோ அந்த இதுல அந்த பகுதியில என்ன, இந்த கோபம் வர்றது, நம்ம கோரிக்கைகள் வர்றது ஒரு பகுதி தான். ஆனால் நம்ம தெரியாதப்போ ஓகே, நிறைய ஜென்மங்கள் வேஸ்ட் பண்ணிருக்கலாம். ஆனா இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா, இதனால நம்ம ஜென்மங்களை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு தெரியும் இல்ல மாஸ்டர்ஸ், இந்த ஒரு ஜென்மத்துல நம்ம எவ்வளவு ஒரு வேல்யூபிள், ஒரு ஜென்மமே எவ்வளவு இருக்கும். நம்ம கீழே தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த ஞானத்தை எல்லாம். சோ இத நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா நமக்கு எவ்வளவோ ஜென்மங்கள் கம்மியாகும். சோ இது தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப இதுல என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? கோபம் படக்கூடாது, அது நமக்கு பெரிய பாவம், பெரிய எதிரி அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஓகே, இந்த ஞானத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நமக்கு என்ன தேவை? சக்தி தேவை. சோ சக்தி எதனால வரும்? தியானத்தின் மூலமா. தியானம் செஞ்சு சக்தி அடைந்து இந்த தெரிஞ்ச ஞானத்தை எல்லாம் நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தினா ஆட்டோமேட்டிக்கா இந்த கோபமாகட்டும், காமமாகட்டும் எல்லாமே போயிடும். நிறைய ஜென்மங்களை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம், கம்மிப்படுத்திட்டு நம்ம ஆன்மாவை அழகா நம்ம ரீச் ஆயிடலாம். அந்த நிர்குணம் ஸ்டேஜுக்கு நம்ம போயிடலாம் மாஸ்டர்ஸ். அததான் இந்த ஸ்லோகத்துல அழகா அவர் நமக்கு தெரியப்படுத்திருக்காரு. ஓகே, சோ அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்காரு கோபத்தை பத்தின்னு பார்ப்போம். కోపమునను గణత కొంచెమై పోవును, కోపమునకు గుణము కొరత పడును, కోపమునను
బ్రతుకు కొంచెమై పోవును விஸ்வதாபிராம வினுரவேமா. பாருங்க, யோகி வேமன் அவர்கள் இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோபமுனனும் கனத்தை கொஞ்சமை போகணும். இப்போ நமக்கு எவ்வளவோ பேர் இருக்கும், பிரேயர் பிரதிஷ்டங்கள் இருக்கும், நேம் அண்ட் ஃபேம் இருக்கும், நம்ம ஒரு ஹை ஸ்டேஜ்ல இருப்போம், ஒரு நல்ல நல்ல பேர் ஊர்ல வந்துட்டு நம்ம பேர் சொன்னா ஒரு நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜ்ல இருப்போம், நல்ல குணத்தோட இருப்போம். ஆனா அப்படிப்பட்டவனுக்கு கூட கோபம் அப்படிங்கிறது வந்துட்டா இருந்தா கண்டிப்பா அவனோட குணம் போயிடும், அவனோட அந்த பேரு அப்படிங்கிறது போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் லைன்ல சொல்லியிருக்காரு. கோபம் உனக்கு குணமும் குறைத்தப்படணும், கோபம் நிறைய இருந்துச்சுன்னா அவனோட குணமும் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. கோபம் முன்னனும் பிரத்துக்கு கொஞ்சமை போகணும், நம்மளோட ஆயுள் கூட கம்மி ஆயிடும்னு சொல்றாங்க. பாருங்க, நம்மளோட கோபம் வச்சுக்கிட்டா ஆயுள் கூட கம்மி ஆயிடும். சோ கோபம் படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு யோகி வேமன் அவர்கள் இந்த ஸ்லோகத்துல கிளியரா சொல்லியிருக்காங்க. மாஸ்டர்ஸ், இந்த ஸ்லோகத்துக்கு வந்துட்டு டைரக்ட் எக்ஸாம்பிளே எங்க எனக்கு தெரிஞ்சவங்க 2 பேர் இருக்காங்க. சோ அவங்களோட கோவம் எப்படின்னா, அவங்க வந்து ரொம்ப ஹை பொசிஷன்ல இருக்காங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஆனால் அவங்களோட எப்படி சொல்றது, அவங்களோட ரிலேட்டிவ்ஸ எல்லா ஒருத்தர்கிட்ட கூட பேச மாட்டாங்க, யாரும் அவங்க கிட்டயும் பேச மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அதுக்கு காரணம் கோவம் தான். அவங்களோட குணம் ரொம்ப நல்லதுதான், ஆனா கோவத்தினால குணமும் அவங்களுக்கு பேட் ஆயிடுச்சு. கோவத்தினால அவங்க வந்து எல்லாத்தையும், அவங்க பேரையும் அவங்க வீணாக்கிக்கிட்டாங்க. சோ 2 பேரு எனக்கு தெரிஞ்சவங்களே இருக்காங்க. சோ இந்த ஸ்லோகம் வந்துட்டு அவ்வளவு ஒரு உண்மையானது. நம்ம வந்துட்டு கோபம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில வந்துருச்சுன்னா குணம் போயிடும், நம்மளோட பேரு பிரதிஷ்டங்கள் எல்லாமே போயிடும். சோ நம்ம அப்படிப்பட்ட கோபத்தை நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல சொல்லியிருக்காங்க. அதுக்குன்னு கோபமே தப்பா அப்படின்னா நோ, நாட் அட் ஆல். ஏன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன குழந்தைங்க, நம்ம குழந்தைங்க இருக்காங்க, அவங்க வந்து ஏதோ தப்பு செய்யறாங்கன்னா நம்ம செல்லமா சொன்னா கண்டிப்பா கேட்பாங்களா? இல்ல. அப்ப நம்ம கோவப்பட்டு திட்டினா அது ஒண்ணும் தப்பு கிடையாது. சோ இதுக்கும் நமக்கு தெரியும் இல்லையா, என்னன்னு தெரியும், சாம தான பேத தண்டோபாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாம அப்படின்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நமக்கு சொல்லி புரிய வைக்கிறது, ஓகேவா? நார்மலா அழகா சொல்லணும், அப்பயும் கேட்கலையா, பேதா அண்ணா என்னன்னா, ஒண்ணு தானம் பண்றது, ஏதாவது உனக்கு சாக்லேட் தர, நீ இது கேளு, பிஸ்கெட் தரேன்னு சொல்லிட்டு ஒண்ணு கொடுத்து அவங்கள வந்துட்டு கேட்க வைக்கிறது. அப்பயும் கேட்கலையா, பேதம். அது என்ன, பாரு நீ கேட்க மாட்டேன்ற, இதே மாதிரி அவங்க பண்ணாங்க, அவங்க அது பண்ணதால அவங்க நல்லா வந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தரை கம்பேர் பண்ணி நம்ம சொல்லலாம் ஒரு இன்ஸ்பிரேஷனா. அப்பயும் கேட்கலன்னா தண்டோபாயம், கண்டிப்பா ஒரு 4 அடி போட்டு சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இல்லையா. அதனால கோபம் அப்படிங்கிறது தவறு கிடையாது. அது எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு இருந்தா, எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல இருக்கலாம். ஆனால் அளவுக்கு மீறியும் இருக்கக்கூடாது, கோவப்படாத இடத்துல கோவமும் நம்ம படக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோபத்தை பத்தி ஆதிசங்கராச்சாரியர், கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையில யோகி வேமனா அவர்கள் எவ்வளவு அழகா இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்காங்க பாருங்க. சோ நம்ம வந்துட்டு கோரிக்கைகளையும் பத்தியும் கோவத்தை பத்தியும் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சோ அந்த ரெண்டுத்தையுமே நம்ம லைஃப்ல ஃபாலோ பண்ணணும், அளவோடு வச்சுக்கணும் அப்படின்ட்டு இந்த மாஸ்டர்ஸ் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. சோ நான் இதுக்கு ரிலேட் பண்ணி, இந்த அரிஷட் வர்க்கர்ஸ்க்கு ரிலேட் பண்ணி ஒரு குட்டி கதை சொல்றேன் மாஸ்டர். இது வந்து கதை இல்ல, ஆக்சுவலா நடந்திருக்கிறது தான் நான் சொல்ல போறேன். சோ எல்லாருக்குமே விஸ்வாமித்திரர் தெரியும் இல்லையா. சோ விஸ்வாமித்திரர் வந்து விஸ்வாமித்திரர் ஆகுறதுக்கு முன்னாடி என்ன, அவர் பேர் என்ன, கௌஷிகர், ஓகேவா, கௌஷிகர். அவர் வந்து ஒரு நாள், அவங்க வந்து அவர் வந்து சக்கரவர்த்தி இல்லையா. சோ ஒரு நாள் அவரோட சைன்யர் எல்லாரையுமே கூப்பிட்டுட்டு போய் ஒரு இடத்துல வந்துட்டு சரி ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு வசிஷ்ட மகர்ஷி அவரோட ஆசிரமம் கிட்ட வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கிறாரு. சோ அங்க இவரோட நிறைய பேர், ஒரு ஆயிரக்கணக்கான பேர் போயிருக்காங்க அங்க. அவங்க எல்லாருக்குமே என்னென்ன தேவைகளோ அதெல்லாம் அவரால் செஞ்சு கொடுக்க முடிஞ்சது, எல்லாருக்குமே சாப்பாடும் செஞ்சு கொடுத்தாங்க, எல்லாமே ஓகே. அப்போ இந்த விஸ்வாமித்திரர் வந்துட்டு கேக்குறாரு, என்ன நீங்க இத்தனை பேருக்கு எப்படி சாப்பாடு செஞ்சீங்க, இத்தனை பேருக்கு எப்படி வந்துட்டு நீங்க ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா, என்கிட்ட ஒரு பசு இருக்கு, சுரபி அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்துட்டு நான் என்ன கேட்டாலும் அது எனக்கு கொடுத்துரும். சோ இப்ப உங்களுக்கு வந்து இத்தனை பேர் இருக்காங்க, இவங்களுக்கு சாப்பாடு வேணும்னு நான் கேட்டேன், அது எனக்கு கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ அந்த விஸ்வாமித்திரர் என்ன பண்றாங்க, அப்போ எனக்கு அந்த, அவர் சக்கரவர்த்தி இல்லையா, சோ எனக்கு அந்த சுரபி வேணும், எனக்கு அந்த பசு வேணும்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்போ அந்த வசிஷ்ட மகர்ஷி என்ன சொல்றாரு, இல்ல நான் கொடுக்க மாட்டேன்னு சாஃப்டாவே சொல்றாரு.
அப்ப அவருக்கு அங்க கோரிக்கை வந்திருக்கு. என்ன கோரிக்கை வந்திருக்கு? அந்த சுரபி வந்துட்டு இவருக்கும் வேணும். ஃபர்ஸ்ட் அத பாத்திருக்காரு, ஒரு ஆர்வம் வந்திருக்கு. அந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டதால அந்த விஷயத்தின் மீது ஆர்வம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அது கோரிக்கையா மாறி இருக்கு. ஆனா அவர் குடுக்குறேன்னு சொன்னாரா? இல்ல நான் குடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கு அந்த கோரிக்கை தீராததால என்ன வந்துருச்சு அவருக்கு? கோபம் வந்துருச்சு. அந்த கோபம் வந்துட்டு மோகம் இல்ல கண்டிப்பா எனக்கு வேண்டியே வேணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாருன்னா அந்த ஆஹ் சாரி அந்த வசிஷ்ட மகர்ஷி மேலேயே யுத்தம்க்கு போறாரு. சோ நிறைய தியான சாதனை செஞ்சு 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 நிறைய எனர்ஜி அடைஞ்சு யுத்தத்துக்கு போய் எல்லா எனர்ஜியும் வேஸ்ட் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? மேனகா அப்படின்னு ஒரு பொண்ணை பாக்குறாரு. அந்த பெண்ணோட அவரை வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த தியான சாதனை செஞ்சதெல்லாம் அங்க வேஸ்ட் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு? இன்னும் நல்ல கடினமா உழைச்சு நிறைய சக்தியை சம்பாதிச்சுட்டு என்ன பண்றாருன்னா திரிஷுங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அந்த ராஜாக்கு என்ன பண்ணிருப்பாரு இவரு விஸ்வாமித்ரரு, உனக்கு வந்து நான் ஒரு வரம் கொடுக்குறேன், நீ வந்துட்டு மேல வந்துட்டு நான் சொர்க்கத்துக்கு தான் போவ அப்படின்னு சொல்லிட்டு இவரை அனுப்பி விடுறாரு அந்த ராஜாவை. மேல வந்துட்டு தேவேந்திரன் அப்படின்றவர் என்ன பண்ணுவாருன்னா, நீ வந்துட்டு இந்த சொர்க்கத்துக்கு இந்த லோகத்துக்கு வர உனக்கு தகுதியே கிடையாதுன்னு சொல்லிட்டு கீழே போன்னு சொல்லிட்டு கீழே தள்ளி விட்டுருவாரு. அப்ப அவர் ரிவர்ஸா வரும்போது இவருக்குதான் விஸ்வாமித்திரருக்கு இப்போ நிறைய சக்தி இருக்கு இல்லையா, அந்த சக்திய வந்துட்டு அவர் அடைஞ்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மேல இருந்து கீழே வர அந்த திரிசங்க ராஜாவை வந்துட்டு அங்கேயே ஸ்டாப் பண்ண வச்சுட்டு அந்த எனர்ஜியோட சக்தியோட இவரே ஒரு சொர்க்கத்தை கிரியேட் பண்றாரு. யாருக்காக? அந்த திரிசங்க மகாராஜுக்காக. சோ அங்க அந்த சொர்க்கத்தை கிரியேட் பண்ணி ஃபுல் எனர்ஜி எல்லாம் லாஸ் பண்றாரு. சோ அதனால அவர் என்ன நினைச்சுப்பாருன்னா, அப்ப வந்துட்டு அவருக்கு கொஞ்சம் அந்த புத்தி பாருங்க, கோபம் வந்துச்சு, கோவத்துல இருந்து மோகம் வந்துச்சு, அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் வந்து புத்தி எப்படி வேலை செய்யணும்னே தெரியல, எவ்வளவு தப்புகள் பண்ணிட்டாரு. அதனால அவர் அப்புறம் ஓகே இது நான் பண்றது தப்புன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எவ்வளவு எனர்ஜி இருந்தாலும் நம்ம என்ன வேணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். முன்னா நேத்து எல்லாம் நம்ம ஞானமும் இருக்கணும். அதே வசிஷ்ட மகர்ஷி கிட்ட போய் நிறைய ஞானத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவர் கடைசியா பிரம்மர்ஷியா மாறிடுறார் மாஸ்டர்ஸ். சோ பாருங்க, ஒரு விஷயத்தின் மீது இருக்கிற அந்த ஆர்வம், அந்த எண்ணம் வந்துட்டு லாஸ்டா என்ன ஆகுது? அவரோட வாழ்க்கையே வீணாகுது. ஆனா அவர் வந்துட்டு அதே ஞானத்தை நல்லா அவர்கிட்ட கத்துக்கிட்டதால அவர் லாஸ்டுக்கு எப்படி மாறிடுறாரு? பிரம்மர்ஷியா மாறிடுறாரு. அதனால மாஸ்டர்ஸ், காமமாகட்டும் குரோதமாகட்டும் ரெண்டுமே நமக்கு பெரிய எதிரிகள். அது இல்லாம நம்ம வந்துட்டு தியானம் செஞ்சு அந்த நல்ல வழியில நம்ம வந்து போகணும் மாஸ்டர்ஸ். சோ அதுதான் காமம் அண்ட் குரோதம் பத்தி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ சோ மச்.